கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையே திமுகவுக்கு என்ன பெரிய பெர்சன்டேஜ் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ரொம்ப மைன்யூட்டா தானே அவங்க நிறைய இடங்கள்ல 500 ஓட்டு 1000 ஓட்டு அப்படித்தானே திமுக கூடுதலாக வாங்கி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. தேர்தல் அரசியல்ல அப்படிதான், யார் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கறத முக்கியம். பெர்சன்டேஜ் வந்து இவங்க கொஞ்சம் தான் கூடுதலா வெற்றி பெறணும்ல அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதாவது இப்ப டிடிவி 2.5% வாங்குறாருன்னு சொல்றோம். பட் வந்து திமுகவுக்கும் அதிமுக இடைவெளிங்க 4%. பட் இவர் 2.5% வச்சு இவர் எப்படி அதிமுக ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெர்சன்டேஜ் ஓவரால் பெர்சன்டேஜ் தான். பட் நீங்க தொகுதிக்கு வந்து 500 ஓட்டு 1000 ஓட்டுல தோல்வி அடைஞ்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது, உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்துல பிஜேபி ஆட்சி நடக்குது, அதிகமான வாக்குகள் வாங்கினது காங்கிரஸ். பெர்சன்டேஜ் வேற, சீட்டு கன்வெர்ட் ஆகுறது வேற. இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே கூட திமுகவை கூட அதிக பெர்சன்டேஜ் வாங்கட்டுமே, அதுல வெற்றி அது வந்து ஒரு ஃபேக்டர், அவ்வளவு ஒட்டுமொத்த வாக்குகள் தான். சரிங்களா? சீட்டு கன்வர்ஷன் வரும்போது அவங்களோட 1% கம்மியா வாங்க கூட அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு.